Back to another vlog, guys. ஹலோ, குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. நம்ம இங்கேருந்து நேராக பாரிஸ் போகிறோம். நம்ம நந்தனம் ஷார்ட்லி நம்ம ஜெம்னி பிரிட்ஜ் ஃப்ளைஓவர் ஏற போகிறோம். ஸோ கண்ணாடியெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணோம். ஸோ ஜெம்னி ஃப்ளைஓவர் போகிற வழியில் ஒரு டீ எல்லாம் கொடுத்துட்டு போகலாம். லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி இப்போ சென்டரில் தான் இறக்கணும் மால்டாக்ஸோட. ஸோ நியர்பை நம்ம சென்ட்ரல் ஆண்டர் வச்சுட்டோம். ஸோ இந்த லோடை இறக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது லோடுக்காக வெயிட் பண்ணுவோம். சரிங்க சார். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 7:15 ஆகுது. அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அடுத்த லோடு எங்கேருந்துன்னா ஓல்டு வாஷர்மேன் பேட்லேருந்து அம்பத்தூர். லோடெல்லாம் ஏற்றி கிளம்பியாச்சு. இப்போ லோடு ஏற்றிட்டேன். ஏற்றி இங்கேருந்து கிளம்பியாச்சு வாஷர்மேன் பேட்லேருந்து. ஸோ இது எங்கன்னா அம்பத்தூர் போகணும். ஆவடி அந்த ரோட்டு மூலக்கரை ஃப்ளைஓவர் இது. மாதவரம் போய் புழல்லேருந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போக வேண்டியதுதான். இப்போ புழல்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து வந்தாச்சு. சாரி, இது இன்னும் மாதவரம் இல்லை, மாதவரம் தான். ஸோ இப்போ தான் நம்ம லெஃப்ட் எடுத்து போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு. காலையில் டைம்ன்றனால பெரிய டிராஃபிக்லாம் இல்லை. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ நியர்பை வந்துட்டோம் கைஸ். இறக்கிட்டு அடுத்த ஏதாவது லோடுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ ஸ்டேடியம். ஸோ கைஸ், அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. அடுத்த லோடு அம்பத்தூர்லேருந்து நம்ம கொரட்டூர் போகிறோம். ஏற்கனவே போன கம்பெனி தான் இது. ஸோ செம்ம வெயில், செம்ம வெயில் தாங்க முடியல. இதெல்லாம் அவ்வளோ ஹீட்டாகி கிடைக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12:45 ஆகுது. நம்ம இங்கேருந்து நேராக கொரட்டூர் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். போலீஸ்காரங்க தொல்லை வேறு தாங்க முடியும். இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்து நிற்கிறான் பாருங்கள் வழியில். ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. கொரட்டூர் ரீச் ஆகிட்டோம். ட்ராப் லொக்கேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ அந்த பில்டிங்கில் பேக் சைடு தான் நமக்கு ட்ராப் லொக்கேஷன். ஸோ நியர்பை ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். இறக்கிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸ்டேட். ஸோ கைஸ், அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அடுத்த லோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூர்லேருந்து சோழவரம். ஸோ பிக்கப் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம். கைஸ், லோடெல்லாம் ஏற்றியாச்சு. 26 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு. ரொம்ப லோ அமௌண்ட் கொடுக்குறாங்க போர்ட்டரில். இப்போ வர வர ஃபஸ்ட்டுன்னா அவ்வளோ நல்ல ஃபஸ்ட்டு மட்டமான ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் போர்ட்டர்ன்ற அந்த இது 26 கிலோமீட்டருக்கெல்லாம் 795 ரூபா கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது? ஸோ நம்ம அப்படியே பேசி புழல் வந்துட்டோம். ஸோ சோழவரம் டோல் கொடுக்காம போகிறதுக்காக சர்வீஸ் ரோட்டில் போய்ட்டுருக்கேன். இவங்க தர அமௌண்ட்டுக்கு எப்படி டோல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஏரியாச்சு. ஸோ ட்ராப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து நம்ம சென்னை ஆந்திரா பைபாஸ். டைம் பார்த்திங்கன்னா 1:45 ஆகுது. இந்த பிரிட்ஜ் ஏறி சர்வீஸ் ரோட்டில் இறங்கியாச்சு. இங்கேருந்து நியர்பை தான். சரி, இறக்கிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. அடுத்த லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கேன். ஏற்றிட்டு பார்ப்போம்.
லோடெல்லாம் ஏற்றியாச்சு. திருமுல்லவாயிலேருந்து அப்பத்தூர் ட்ராப்பு. ஸோ லோடு ஏற்றியாச்சு. ரெண்டே பிளேட்டு மட்டும் தான் ஏற்றிருக்காங்க. இரும்பு சட்டியெல்லாம் பண்ணுறாங்கள அந்த மாதிரி 2 பிளேட்டு. ஸோ இது திருமுல்லவாயில் உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 16 கிலோமீட்டர் இங்கேருந்து ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஈவினிங் 4:15 ஆகுது டைம். பழைய லோடு நம்ம வந்து சோழவரத்தில் இறக்கணும். அங்கேருந்து அப்படியே காலியாக தான் வந்தோம் திருமுல்லவாயில் வரைக்கும். ஸோ திருமுல்லவாயில் நம்ம 2:45க்கு வந்தோம். அது அடுத்த லோடு நம்மளுக்கு புக் ஆகுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு. ஸோ மெயின் ரோட்டில் போல் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மேக்ஸிமம் மெயின் ரோட்டில் போக மாட்டேன் டிராஃபிக் இருக்கிறனால. எல்லாம் பேக் சைடு தெருக்குள்ளே பூந்து தான் போயிட்டுருக்கேன். தெருக்குள்ளே போனால் வழி சின்னதாக இருக்கும், ஆனால் டிராஃபிக் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான் விஷயம். ஸோ நியூ பை கொரட்டூர் வந்துட்டோம் நம்ம. ஸோ ஒரு பிரிட்ஜ் ஏரியாருங்கன்னா அம்பத்தூர். ஸோ இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குறது வந்து அம்பத்தூரில். ஸோ இறக்க வேண்டிய நியர்பை லொக்கேஷனுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது இறக்க வேண்டிய லொக்கேஷன். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு இறக்க வேண்டிய இடம். ஸோ இறக்கிட்டு அடுத்த ஏதாவது லோடு கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:15 ஸ்டேடியம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். என்ன நம்ம மதுரவாயில் பஸ் அதே டோல் அந்த லெஃப்ட் எடுத்து வரைக்கும் பார்க்க முடியும். வீட்டுக்கு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம விருதம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது எல்லாருக்கும் வீடியோ